உண்மையா இருக்கிறியான்னு மட்டும் பாரு. கரெக்டா நான் சொல்றது? இப்ப இங்க யாருமே இல்லைன்னா நான் எப்படி பேசுவேன்றதை யோசிச்சுப்பாரு. இங்க யாருமே இல்லைன்னா, ஏன்னா பைபிள்ல வசனம் சொல்லுது, யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நான் சொல்றது புரியுதா? அப்ப நமக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா? இப்ப நீ செய்யக்கூடிய காரியத்தை இன்னொரு மனுஷனை வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸை வச்சு செஞ்சிருவீங்க, இல்ல வேற யாரையும் வச்சு செய்யலாம்னா அப்பா அம்மா வச்சுட்டு நீ அப்படி பேசுவியா? இல்ல வேற ஒரு உனக்கு பிடிச்ச ஒரு நபரை வச்சுட்டு நீ அந்த காரியத்தை செய்வியானா அது என்ன பண்ண மாட்டோம். எவ்வளவு பேருக்கு புரியுது? யார் பார்த்துட்டு இருக்கிறா? கடவுள் பார்த்துட்டே இருக்காரா இல்லையா? ஆமான்றவங்க கை தூக்குங்களே. ஆமா, கடவுள் பார்த்துட்டே இருக்காரு பிரதர், கடவுள் பார்த்துட்டே இருக்காரு சிஸ்டர். உனக்கு நீ உண்மையாரு, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். எஸ்.